டிஎன்பிஎல் 2025 பார்த்தீங்கன்னா 4 டீம்ஸ் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஒரு அன்பீட்டன் டீமாக இந்த பர்டிகுலர் டிஎன்பிஎல் 2025 இருந்திருக்காங்க. அவங்களோட சைடே பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனால டாப் 1ல் இருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்க. ஸோ இந்த டைம் நல்ல ஒரு ஸ்குவாடாக தெரியுறாங்க. ஸோ சாய் கிஷோர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு டாப் ஆர்டரில் வராரு. ஸோ அவரோட பேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. நிறைய அந்த நியூ பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ரஹேஜா டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபினாமினலாக விளாண்டுருக்காருன்னே சொல்லலாம் ஐட்ரீம் திருப்பூருக்காக. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எஸ்எக்கி முத்து ஃப்ரம் திருநெல்வேலி. ஸோ அந்த ஒரு சிட்டிலேருந்து வராரு எஸ்எக்கி முத்து. ஸோ நல்ல ஒரு பவுலராக தெரிகிறாரு. ஸோ அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தேர்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ். ஸோ கண்டினியூஸ் பிளே ஆஃப் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைமோட சாம்பியன்ஸ். ஸோ இந்த டைம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நிறைய அந்த யங் பிளேயர்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ரெண்டு பேர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ பவுலிங் அட்டாக்கும் நல்லா இருக்குது. பேட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் அஸ்வின் அண்ட் சிவம் சிங். ஸோ இவங்க ரெண்டு பேர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இந்திராஜித் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஸோ அவரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டீமாக நேற்று பார்த்தீங்கன்னா திருச்சி. ஸோ அவங்க வந்து திண்டுக்கல்லை வின் பண்ணிட்டு பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. திருச்சி கிராண்ட்சோலா. ஸோ சுரேஷ்குமாரோட கேப்டன்சியில் வந்திருக்காங்க. ஸோ சுரேஷ்குமார் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோவையில் இருந்தார். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா திருச்சியை வந்து லீட் பண்ணி ஒரு பிளே ஆஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ நல்ல ஒரு டீமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் அட்டாக் வச்சுருக்காங்க. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசிம் இருக்கார், சுரேஷ்குமார் இருக்கார். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சய் யாதவ், ஜாஃபர் ஜமால், ஆர் ராஜ்குமார் ஃபென்டாஸ்டிக் அந்த ஒரு லோயர் ஆர்டரில் நல்ல ஒரு பவர் ஹிட்டிங் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ இந்த 4 டீமும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் 2025 பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இந்த 4 டீமில் எந்த டீம் வந்து சாம்பியன் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.